ஹலோ ஆல் வணக்கம். சன்ரைசர்ஸ் vs ஜிடி ஹைதராபாத்ல 300 ரன் அடிச்சே தீருவேன், இளநீ வெட்டியே தீருவேன் அப்படின்னு அருவாள் எடுத்து சுத்துற சன்ரைசர்ஸ் ஸ்பீடா. வெல்கம் டு த ஷோ. நாளைக்கு இளநீ வெட்டிடுவாங்களா? 300 அடிச்சிருவாங்களா? திருப்பியும் சொல்றேன். I don't want them to curb their approach which is attacking cricket. மைண்ட்ஃபுல்லா அட்டாக் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். I'm not someone to tell ஹெட் பிளாக் பண்ணுப்பா, அபிஷேக் பிளாக் பண்ணுப்பான்னு இல்ல. மைண்ட்ஃபுல்லா இப்போ ஒருத்தருக்கு படுதா இன்னொருத்தர் செகண்ட் பிடில் ஆடுங்க. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி. இப்ப வந்த உடனே உங்களுக்கு வந்துட்டு மத்த டீம் எல்லாம் என்ன பண்றாங்க பாருங்க. ஒருத்தர் அடிச்சாங்கன்னா இன்னொரு பக்கம் குவைட்டா செகண்ட் பிடில் கேஎல் ராகுல், மிச்சேல் மார்ச், ஐடன் மார்க்ரம், ஒருத்தங்க அந்த மாதிரி ரெண்டு பக்கமா அடிச்சீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். தே ஆர் அ குட் சைடு. இப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா தேர் ஆர் வெரி குட் சைடு. தே டிட் பிரில்லியன்ட்லி இன் ஆக்ஷன். அவங்களோட bowling ஸ்ட்ராட்டஜிஸ், பிக்கிங், பிளேயிங் லெவன் அதெல்லாம் கூட குறை சொல்ல மாட்டேன். இந்த பேட்டிங் அப்ரோச் தான் முதல்லேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். இது ரிஃபைண்டா இருக்கணும், இந்த மாதிரி அடிச்சா வேலைக்கு ஆகாதுன்னு. இப்ப ஹைதராபாத்தை பத்தி ஆல்ரெடி சொன்னோம். இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஸ்கோரிங் வென்யூ அப்படின்னு. உங்களுக்கு 205 ரன் இங்க வந்தே ஆகணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுதான் ஒரே ஒரு கிரவுண்ட், டேஞ்சரஸ் கிரவுண்ட். என்னன்னா உங்களுக்கு சீமர்ஸோட எக்கானமி 10.31, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 10.18 போது பெருசா எதுவும் சூஸ் பண்ணதே கிடையாது. மத்த இதெல்லாம் இந்த ஸ்பின் ஃபேக்டர் சொல்லுவேன். இங்க எந்த ஸ்பின் ஃபேக்டரும் கிடையாது. நீங்க 205 நீங்க அடிக்கணும்னா இங்க உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் வந்துடணும். இப்ப மத்த வென்யூ எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஆடுனுவேன். 60 for 1 வந்துடணும். ஒரே ஒரு ஃபேஸ் தான் செட்டிங் ஃபேஸ். 7 to 10 ஒரு 27 to 30. அதுக்கப்புறம் 11 to 15 ஒரு 50 ரன். அதுக்கப்புறம் நீ நல்ல பொசிஷன்ல அந்த 135 for 3 அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த 7 to 10 மட்டும்தான் விக்கெட் கூட. 60 to 20 60 ரன் நிறுத்தவே முடியாது. 200 225 வந்துடும். வந்ததுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். உங்களோட ஒரே ப்ராப்ளம் என்னன்னா they are continuing that attack phase in all four. That is where the problem lies. இங்க வந்து வின் ஃபேக்டர் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் 10 overs எப்படி நீங்க செட் பண்றீங்கன்னு, அதுக்கப்புறம் 6 overs ஆஃப் போலிங் இன் பவர் பிளே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா. மற்ற கண்டிஷன்ஸ் நான் சொல்றோம். இப்ப போன மேட்ச் வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட் இன் போத் இது. இப்ப எஸ்ஆர்ஹெச் வந்து 96 for 3 10 ஓவர்ல, எல்ஹெச்சி வந்து 129 for 2. கேன் யூ பிலீவ் இட்? எஸ்ஆர்ஹெச் போலிங் வந்து 77 for 2, எல்ஹெச்சி போலிங் 62 for 2. அதுதான். நீங்க எவ்வளவு டீம் வந்து வீக்கா இருக்கு பேப்பர்ல அது இது என்ன நீங்க கமெண்ட் பண்ணாலும் the most important thing is whichever team is going to win these two factors. There's no way how much ever weak you are in whichever department you are going to win the game. அது தொடர்ந்துட்டு இருக்கு. இப்ப இவங்களோட பிளேயிங் லெவல்ல எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவுமே வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. எஸ்ஆர்ஹெச் will go with அபிஷேக் சர்மா, டிராவிஸ் செட், இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி, காமிந்து மெண்டிஸ், ஹென்ரிக் கிளாசன், அனிகேத் வர்மா, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், முகமது ஷமி, ஜீஷான் அன்சாரி. இவங்களோட இம்பாக்ட் சப் அபினவ் மனோரா வச்சுப்பாங்க. இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா முகமது ஷமி இருக்காரு, உங்களுக்கு பேட் கமின்ஸ் இருக்காரு, ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு. தட்ஸ் a குட் பேஸ் bowling attack in my view. காமிந்து மெண்டிஸை யூஸ் பண்ணீங்க ஒரு 2 3 ஓவர் போடுறதுக்கு இருக்கு. ஜீஷான் அன்சாரிக்கு போலிங் கொடுங்க 4 ஓவர். தட் பி அப்சல்யூட்லி ஃபைன் வித் தம். அபிஷேக் சர்மாவை கொண்டு போய் பவர் பிளேல கொடுக்குறாங்க. மிடில் ஓவர்ஸ்ல அவர் ஒரு ஓவர் 9 ரன் போட்டு தப்பிச்சு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சிமிலர் இஸ் கேஸ் டிராவிஸ் ஹெட். நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. எனக்கு தெரியல, ஒருவேளை நிதிஷ் ரெட்டி ஃபிட்டா இல்லையான்னு தெரியல. ஃபார் சம் ரீசன்ஸ் இஸ் நாட் போலிங். ஐ டோன்ட் ரியலி நோ ஃபிட்னஸ், பவுலிங் அபவுட் இட். ஃபிட்னஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் பீடா. இல்லாட்டி கண்டிப்பா போட்டிருப்பாரு. யார் யாருக்கோ கொடுக்குறாங்க. நான் ஏன் டவுட் இது பண்ணேன்னா இந்த கிளென் பிலிப்ஸோட ஒரு ஓட்டம் ஓடினார் பாருங்க. நீங்க ஃபிட்டாலாம் இல்லைன்னா அப்படின்னா ஓடலாம். அந்த மாதிரி ஓட முடியுது, உங்களால போர்டிங் போட முடியாது. அதனாலதான் நான் டவுட்டா கேட்கிறேன் ஒழிய ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். இஸ் a good enough bowler even to bowl in power play. is quick, you can swing the ball either ways. எனக்கு ஒன்றும் புரியல. இவங்க பிளேயிங் லெவல்ல எந்த சேஞ்சும் இருக்காது. இட் இஸ் அ வெரி குட் சைடு என்னை பொறுத்த வரைக்கும். ஜிடி முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், பார்க்கறதுக்கு பயமா இருக்காது. பட் தே ஆர் ஹேவிங் சம் ஒர்க் ஹார்சஸ் அப்படின்னு. இட் இஸ் கோயிங் டு பி Shubman Gill, Sai Sudarshan, Josh Butler, Shetfinder, Shahrukh Khan, Rahul Tewatia, Rashid Khan, Sai Kishore, Arshad Khan, Praseed Krishna, and Mohammad Siraj. Impact sub is going to be Ishan Sharma. Next match, Kagiso Rabada, unfortunately not available, but he will join the team later on. அதனால இவங்க வந்து அர்ஷத் கான் வந்துட்டு ஒரு ஒரு பிரைஸ் ஸ்கால்ப் தட் இஸ் ஆஃப் கோலி, அண்ட் he bowled well for 17 runs in 2 overs சின்னசாமின்றதுனால
he can also bat ன்றதுனால ஐ டோன்ட் see them changing. அப்படியே ஒரு டெம்டேஷன் இருக்கும், ஜெரால் குட்ஸி எடுத்துட்டு வரலாமா அர்ஷத் கானுக்கு பதிலுன்னு. பட் ஐ வுட் சஜஸ்ட் them going with this should be the team for them. There is no second thoughts about it. ஒரே ஒரு இது எப்படி யோசிப்பேன் அப்படின்னா அதை பண்ண மாட்டாங்க. ஒருவேளை கிளென் பிலிப்ஸ ஷாருக் கான் பதில எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு ஒரு சஜஷன் நான் கொடுப்பேன். போன மேட்சே அந்த மாதிரி ஒரு வென்யூலயே அவங்க பண்ணலங்கும் போது ஐ டோன்ட் see them doing in this venue that it is going to be the same. இந்த 10 ஓவர்ல உங்களுக்கு வந்து எடுத்துட்டு போற டீம் அபிஷேக் சர்மா அவரை பத்தி சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல, டிராவிஸ் ஹெட் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல, இஷான் கிஷன் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. இங்க பாருங்க, சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், தி டெம்ப்ளேட் இஸ் வெரி 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 மச் செட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ அந்த பேட்டிங் எட்ஜ் இந்த 10 ஓவர்னு பாத்தீங்கன்னா அங்க எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இருக்கு. They might score a few runs, but are they going to be consistent? I am not really sure about it. இங்க பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்ட் ட்ரக்லோட் ஆஃப் பேட்ஸ்மேன், அதனால வந்து கொஞ்சம் எட்ஜ் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் பவர் பிளே போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பவர் பிளேல தே ஹவ் பீன் ப்ளீடிங் ரன்ஸ் லைக் எனிதிங். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆல் ஆஃப் அ சடன் திஸ் அட்டாக் வித் சிராஜ் ஸ்டாண்டிங் அப் டால், பிரசீத் கிருஷ்ணா போலிங் வெல், இஷாந்த் சர்மா போலிங் வெல். அவங்களுக்கு வீக் லிங்க் அன்பார்ச்சுனேட்லி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸஸ் சொல்ற ரஷீத் கான்னா தட் இஸ் ஹெட் ஏக் யூ ரியலி வாண்ட் டு டேக்கிங் போறது. அந்த எட்ஜும் உங்களுக்கு இருக்கிறதுனால ஐ ஃபீல் குஜராத் டைட்டன்ஸ் கோ வித் எட்ஜ் ஆஃப் 52-48. இதை ஒத்துக்கிறீங்களா இல்ல பிடாக் எனக்கு என்னமோ இந்த தடவை சன்ரைசர்ஸ் அடிச்சிருவாங்கன்றீங்களா? இந்த மேட்ச் சன்ரைசர்ஸ் ஜெயிச்சிடுவாங்கன்னு தோணுது பீடா. அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல வேற ஆடுறாங்க, நிறைய அடி வாங்கிட்டாங்க. இந்த கேம் சன்ரைசர்ஸ் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேண்டசிக்கு போலாமா? அதுதான் சொல்றேனே, they have got more explosive power to score more runs in the first 10 overs that cannot be discounted. But are they going to refine the approach? The answer is yes. நீங்க சொல்றது கண்டிப்பா நடக்க போகுது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க இங்கதான் வந்துட்டு ஒரு கிழி கழிச்சிருக்காங்க எல்லா டீமையும்ன்றதுனால there's a great chance of that happening. இந்த பிச்சை பத்தி சொல்லிட்டு உங்களுக்கு 205 இல்லைன்னா கஷ்டம் அப்படிங்கும் போது ட்ரை அண்ட் கெட் சுப்மான் கில், இஸ் டியூ பிக் டைம். ஜாஸ் பட்லர் வேற மாதிரி ஆடுறாரு, ரொம்ப யோசிச்சு ரொம்ப பர்ஃபெக்டா ஆடுறாரு. அதுக்கப்புறம் ஐ வில் கோ வித் சாய் கிஷோர், த வே இஸ் bowling leading the attack, to be honest with you. ஹென்ரிக் கிளாசன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின், அதனால அவரை கண்டிப்பா எடுப்பேன். முகமது சிராஜ் has been a revelation, பிரில்லியண்டா போடுறாரு. என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா சுப்மான் கில், ஜாஸ் பட்லர், சாய் கிஷோர், ஹென்ரிக் கிளாசன் அண்ட் முகமது சிராஜ். இப்ப நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட ஃபேண்டசி 5. ஆமா, சாய் சுதர்ஷன் எடுத்துடலாம், அவரை விடவே முடியாது பீடா. கண்டிப்பா இப்போ எடுத்துதான் ஆகணும் அவரை ஃபேண்டசிக்கு. ஒன்று டிராவிஸ் ஹெட்டையும் விட முடியாது, ஒரு அவுட் ஆகினாலும் அவுட் ஆகட்டையும் எடுக்காமலாம் விட முடியாது. So, சாய் சுதர்ஷன், டிராவிஸ் ஹெட் ரெண்டு, ஜீஷான் அன்சாரி பியூட்டிஃபுல்லாக போடுறாரு, எனக்கு என்னமோ விக்கெட் எடுப்பாருன்னு தோணுது. ஸோ அது ஒன்று. மூணு, கிளாஸன் நீங்கள் எடுத்துட்டீங்க. நிதிஷ்குமார் ரெட்டி நாளைக்கு என்னமோ அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால நிதிஷ்குமார் ரெட்டியும் நான் எடுக்கிறேன், எக்ஸலன்ட் பவுலர். பேட் கமின்ஸ் நான் எடுக்கிறேன், அவரும் வந்து கீழே லோவர் ஆர்டர் வந்து ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணலாம், விக்கெட் எடுக்கிற ஓவர் எதுன்னு தெரியும், அவரும் போடுவார் ஹர்திக் பாண்டியா மாதிரி. ஸோ அதனால பேட் கமின்ஸையும் நான் இருக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட பிக்கு: ஜீசான் அன்சாரி, பேட் கமின்ஸு, நிதிஷ்குமார் ரெட்டி, டிராவிஸ் ஹெட்டு, சாய் சுதர்ஷன். ஸோ எட்ஜ் கொடுத்தாச்சு, ஃபேண்டசி பிக்ஸு, பிளேயிங் கண்டிஷன்ஸு எல்லாமே பேசியாச்சு. இந்த மேட்சை பற்றி உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? நீங்க சொல்றது கண்டிப்பா நடக்கும். ஈவன் இஃப் சன்ரைசர்ஸ் வின் தட் பேட்டிங் வின் ஃபேக்டர் ஆஃப் 10 overs, இப்பயே சொல்லிடுறேன். அவங்க அந்த பவர் பிளேல 6 ஓவர்ல வந்து நிறைய ரன் ஜிடியோட கொடுத்தாலும், பட் இஃப் தே வின் திஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபேக்டர், நீங்க சொல்றதுதான் நடக்க போகுது. அன்பார்ச்சுனேட்டா அவங்க பேட்ஸ்மேன் ரொம்ப டூ மச் அக்ரெசிவ் அப்ரோச் இருக்கிறதுனால ஜிடி ஹஸ் பீன் சப்ளைம் இன் தட் பேட்டிங் அப்ரோச்ன்றதுனால நான் ஜிடி கெடுத்து கொடுத்தேன். என் மனசும் அப்படியே கொஞ்சம் சன்ரைசர்ஸ் பக்கம் தான் இருக்கு. நீங்க ரொம்ப கிளியரா சன்ரைஸ் சொல்லிட்டீங்க. நீ பீன் கெட்டிங் இட் ரைட் ஆல்மோஸ்ட் ஆல் த டைம்ஸ். இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சே ஆனோம். இந்த ஜெயிச்சாங்கன்னா டப்புனு இந்த மிட் டேபிளுக்கு வந்துருவாங்க. தோத்துட்டாங்கன்னா தேர் கோயிங் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ். 3 டீம் இந்த மாதிரி 4-3னா தேர் கோயிங் டு பிளே அகேன்ஸ்ட் ஈச் அதர். அங்க அடி வாங்குற டீமே எலிமினேஷன் ஆயிடும். அப்படிங்கும்போது they don't want to get into the jail, they want to be the mid table. Let us see, they are a quality side. மும்பையும் சொல்றேன், இவங்களும் சேர்றேன், they are a quality side which can outsmart any team both home and away. Let us see how that batting approach pans tomorrow. Until we come back and for a review with your very own octopus on what happened in that match. Thanks a lot and bye bye.